வெல்கம் பேக். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு செகண்ட் பார்ட் என்டையர் சாப்டர் வந்துட்டு கவர் பண்ணிடுவோம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிசிகே ஃபார் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். நம்மளுக்கு ஏன் இந்த பிசிகே இம்பார்ட்டண்ட் அப்படின்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பிகாஸ் நம்ம வந்துட்டு ஒரு அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஓகே இப்போ நம்ம ஒரு பிரிக் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிரிக்கை எந்த வேலை கவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு கவர்னிங் லா ஏதாச்சும் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது ஒரு வேலை மைக்ரோவா ஸ்மாலா இல்லை மீடியமா அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லை லார்ஜா அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஈச் கேசஸ்லையுமே நம்ம வந்துட்டு இதை ரெஃபர் பண்ணி தான் நம்மளால பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக நம்மளுக்கு பிசிகே நாலேஜ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதில் வந்துட்டு என்ன ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாகவே ஹைலைட்டாக போல்டு லெட்டர்ஸில் கொடுத்துருக்கிறது எல்லாமே கீ பாயிண்ட்ஸ். ஓகே, டெஸ்ட் பண்ணுறது மோஸ்ட்டாக அந்த கீ பாயிண்ட்ஸில் தான் நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் தரவாக இருந்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ பிஸ்னஸ் அண்ட் கமர்ஷியல் செக்டார் கம்பெனி கம்ப்ரைசஸ் a large share of the work arena. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அதிகமான இது வந்துட்டு இதில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு பிஸ்னஸும் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட இன்வென்ட்ரி டிஃப்ரென்ஸாக இருக்கட்டும், இல்லைனா அவங்களோட ரெவன்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஈச் கேஸில் ப்ராஃபிட் டிஃப்ரென்ஸாக இருக்கட்டும். ஓகே, ஒரு இதில் ஒரு மாதிரி. ஸோ ஆஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறோம், சரி பிரிக் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட நான்சென்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா ஒரு பிஸ்னஸோட நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே, நூக் அண்ட் கார்னர். ஓகே, அது ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை பற்றி A to Z வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அது அப்போ தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறக்கூடிய ஆடிட் வந்துட்டு நம்மளுக்கும் புரிகிற மாதிரி அடுத்தவங்களுக்கும் புரிகிற மாதிரி ட்ரூவாக டிலிஜென்ட்டாக இருக்கும். ஓகே, அண்ட் அடுத்து என்ன அப்படின்னா பிக்யூ, என்ஹான்சிங் பிக்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிக்யூனா என்னன்னு பார்த்தோம், பிசிகே கோஷன்ட் அப்படின்றத பார்த்துடணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, we have noted that BCK domestics are vast, electric and ever expanding. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, vast, electric and ever expanding. So 1 markல இது வர நிறைய சான்சஸ் இருக்கு. So we are also convinced that BCK is important for successful education and career as a chartered accountant. Now how do we get to terms with BCK, especially if we do not have a prior background, example 10+2 or degree in commerce? The task indeed seems Herculean, and to top it, there is a constant dilemma whether to focus on specialization or core discipline, that is accounting and taxation, or diffuse our energy to such a wide topic as business. Take a trip to the tips for enhancing one's BCK quotient. ஸோ நம்மள செல்ஃப் அனாலிசிஸ் மாதிரி பண்ண சொல்றாங்க. ஓகே, ஸோ அது என்ன அப்படின்னா, எய்தர் இப்போ இன்கேஸ் மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்துட்டு நம்ம 11th and 12th வந்துட்டு நம்ம காமர்ஸ் தான் எடுத்திருப்போம். ஒரு வேலை பயோ எடுத்துட்டு இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அஃப்கோர்ஸ் டஃப் ஜாப் தான். பட் உங்களோட ஸ்பெஷலைசேஷனா நீங்க வந்துட்டு எதை பத்தி யோசிக்கணும் அப்படின்னா, இதை ஒரு ஸ்பெஷலைசேஷனா படிக்க போறீங்களா இல்ல ஓவரால் பிஸ்னஸ்ன்ற ஒரு கான்செப்ட்ல படிக்க போறீங்களா அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, செல்ஃப் அஷூரன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கணும். அதாவது பிஸ்னஸ் தான் நம்மளை சுத்தி எல்லாமே இருக்கு, எல்லா டிரான்சாக்ஷனுமே பிஸ்னஸ் ரிலேட்டடா நடக்குது. அண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா, நிறைய எக்கச்சக்கமா நடக்குது. ஓகே, நான் காமர்ஸ் பேக்ரவுண்ட் இஸ் நாட் அ ஹேண்டிகேப் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, நீ எந்த இதுல இருந்து வந்திருந்தாலும் பரவாயில்ல, பிசிகே வந்துட்டு உனக்கு ஈஸியா தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் தி பெஸ்ட் கைட்ஸ். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஸோ ஒருத்தவங்க வந்துட்டு நீங்க டிவியே பார்த்ததில்ல, இல்லை ஃபோன் வந்துட்டு டச் ஃபோனே யூஸ் பண்ணதில்ல, ஆனால் ஒருத்தவங்க வந்துட்டு டச் ஃபோன் செம்மையா இருக்கும்பா உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டால் நீங்க என்ன சொல்வீங்க? நீங்க மற்றவங்க பண்றதை அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, நீங்களே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் உங்களால கரெக்டான ஒரு கமெண்ட் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது பெஸ்ட் கைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் என்னன்னா, ஒரு கான்செப்டை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 6 ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம வந்துட்டு
ஒரு இதுல தரோ ஆயிட்டோம் அப்படின்னு இருக்கணும். ஓகே, ஸோ அதுதான் 6 ஹானஸ்ட் சர்வன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதை யார் சொன்னாங்க அப்படின்னா ருடியார்ட் கிப்ளிங். அவங்க வந்துட்டு சொல்றாங்க, ஐ கீப் 6 ஹானஸ்ட் சர்விங் மென், they taught me all I knew. அவங்க யார் அப்படின்னா வாட், why, when and how. ஓகே, அப்புறம் where and who. ஸோ என்னெல்லாம் சொல்றாங்க, வாட் ஏன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும், why ஏன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும், என்ன ஏன் எப்போ, அப்புறம் எப்படி எங்க, அப்புறம் யாரு. ஓகே, ஒரு கான்செப்ட் படிக்கும் போது நம்மளுக்கு இது எல்லாமே தெரிஞ்சது அப்படின்னா நம்ம தான் அதுல எக்ஸ்பர்ட் அப்படின்றது சொல்றாங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு மொத்தமா 6. ஸோ எக்ஸாம்ல வந்துட்டு which number of servants, how many number of servants we need to know அப்படின்னு கேட்டா 6 honest servants அப்படின்னு சொல்லணும். இன்கேஸ் இது ஆப்ஷன்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா what, why, when, how, where and who. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா practice and improvement via reflective thinking leads to perfection. ஸோ இப்போ எப்படி அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்துட்டு படிக்கிறோம், நியூஸ் பேப்பர்ல படிக்கிறோம். ஓகே, அதெல்லாம் நம்ம வந்துட்டு டெய்லியும் அப் டு டேட்டா இருந்தோம் அப்படின்னா அது நம்மள வந்துட்டு பெர்ஃபெக்ஷனுக்கு லீட் பண்ணணும்னு சொல்றாங்க. பிகாஸ் சம் கேசஸ் லைக் என்ன சொல்றது, நம்மளுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும், யாராச்சும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ ஒரு பர்சன் நம்ம கிட்ட சொல்றதுக்கும் நம்மளா அதை படிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு நம்மளா ஒன்றத்தை கத்துக்கிட்டாதான் நம்ம அதுல வந்துட்டு பெர்ஃபெக்ஷன் ஆக முடியும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ பிசிக்கே வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மின்ட், பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட், இடி, தி ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர் படிக்கலாம். இல்லைன்னா பிஸ்னஸ் மேகசின்ல படிக்கலாம், பிஸ்னஸ் வேர்ல்டு இல்லை பிஸ்னஸ் இந்தியா, இல்லைன்னா பிஸ்னஸ் டுடே, இந்தியா ஃபோர்ப்ஸ், இல்லை பிஸ்னஸ் சேனல் எடுத்துருக்கலாம். ஓகே, சிஎன்பிசி, டிவி 18, பிடிவிஐ, ஒப்பீனியன்ஸ் தட் கவுண்ட், என்டிடிவி ப்ராஃபிட், இடி நவ், இதெல்லாமே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல இருந்து நம்ம வந்துட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு வார்த்தையும் நம்ம வந்துட்டு இதுல தரவா இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். மேபி நம்மளோட சேனல்லையே வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு பிஸ்னஸ் நியூஸ் வந்துட்டு எடுத்துட்டு வந்து அதை நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணலாம். ஓகே, ஸோ ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் ஆன்வர்ட்ஸ் அதுல வந்துட்டு வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஹியூமன் ஆக்டிவிட்டிஸை ரெண்டா பிரிக்கிறாங்க. என்ன ரெண்டா பிரிக்கிறாங்க அப்படின்னா ஒன்று எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் இன்னொன்று நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஓகே, எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்னா ஒரு லைவ்லிஹுட்காக, அதாவது நம்ம வாழணுன்றதுக்காக அதெல்லாம் எசென்ஷியலா இருந்தது அப்படின்னா அது எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். மேபி நம்ம பண்ணக்கூடிய மோட்டிவ்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கலாம். நான் வந்துட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு இருக்கலாம், இன்னொருத்தவங்க நான் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறேன் அப்படின்னு இருக்கலாம், இன்னொருத்தர் நான் வந்துட்டு என் ப்ரொஃபஷன் மூலியமா நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு இருக்கலாம். ஓகே, அதெல்லாம் தான் இப்படி சொல்றாங்க. அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்னா என்ன அப்படின்னா நம்மளோட கூட இருக்கவங்களுக்கு இல்ல அஃபெக்ஷன் அண்ட் லவ்வா நம்ம ஃபேமிலிக்காக இல்ல பேஷனுக்காக இல்லைன்னா நம்மளோட ஹாபிக்காக ஏதாச்சும் பண்றோம் அப்படின்னா அது நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஓகே, எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸை வந்துட்டு நம்ம ரேஷனாலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா நான் என்ன கொடுக்கறனோ அதுதான் எனக்கு திரும்பி வரும். ஓகே, எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுனால எனக்கு ரிட்டர்ன் ஏதாச்சும் வரும். ஆனா நான் இப்போ வந்துட்டு நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பண்றேன்னா அது அவுட் ஆஃப் மீ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், எனக்குள்ள எது இருக்கோ அதுதான் வெளியே போகும். ஓகே, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இருக்கு அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இருக்கு. எக்கனாமிக் ஆக்டிவிட்டில நான் பண்றதுக்கு எனக்கு காசு வரும். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் என்னோட பாசத்தினால நான் பண்றது, நான் இங்கேருந்து பண்றேன், கிஃப்டா கொடுக்குறேன் அப்படின்னா இப்படிதான் போகும். ஓகே, என்கிட்ட இருந்து போகும். இது என்ன ஆகும், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எனக்கு திரும்பி வரும். ஓகே, உங்களுக்கு இப்ப திடீர்னு ஒரு டவுட் வரும். ஓகே, இப்ப இதுல வந்துட்டு நான் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறேன், அப்ப இந்த பர்சனுக்கு வந்துட்டு அவனுக்கு தானே வருது, அப்ப அது அவனுக்கு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியா அப்படின்ற ஒரு டவுட் வரும். இல்ல, என்ன அப்படின்னா நான் வந்துட்டு அஃபெக்ஷனேட்டா ஒரு லவ்வோட ஒரு நீ என்னோட ஃபேமிலி, உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டானா,
இல்லை நான் ஹாபி நான் வந்துட்டு வரைஞ்சி கொடுக்குறேன், உன் பர்த்டேக்காக நான் வரைஞ்சி கொடுக்குறேன் அப்படின்னு நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா அதுவும் அவுட் ஆஃப் லவ் இல்லை அவுட் ஆஃப் அஃபெக்ஷன், ஒரு ஃபேமிலியா ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு ஹாபி, ஓகே, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அது நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ இன்னும் நீங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எமோஷனலால கண்ட்ரோல் ஆகும் இல்லை சென்டிமெண்டல் ரீசனால கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் அவங்க வந்துட்டு அல்ட்ரூயிசமா பண்ணுவாங்க. அதாவது அவங்கள பத்தி நினைக்காம, இப்ப அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்கள பத்தி எதுவுமே நினைக்காம நம்ம பசங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் இதுலயும் சொல்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது வந்துட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸாக நம்ம வந்துட்டு இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு இதை பார்த்துடலாம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா மேபி பிக்சர் வந்துட்டு கிளியரா இருக்காம இருந்திருக்கலாம். 2 பேருமே ஒரே ஒர்க் தான் செய்யறாங்க. இவரும் குக் தான் பண்றாரு, இவங்களும் குக் தான் பண்றாங்க. பார்த்தா எப்படி தெரியுது, இவர் ஒரு செஃப், ஓகே, இவங்க வந்துட்டு அம்மா, அவங்க ஃபேமிலிக்காக குக் பண்றாங்க. வெரஸ் இவர் அவரோட பீப்புள், அதாவது ஹோட்டலுக்கு சாப்பிட வருவாங்கல்ல அவங்களுக்காக குக் பண்றாரு. ஓகே, இவர் வந்துட்டு குக் பண்ணி தரதுனால இவர் ஏர்ன் பண்றாரு. இவங்க கிட்ட இருந்து போகுது, ஆனா ரிட்டர்ன் எதுவுமே கிடைக்காது. எது போகுது, லவ் அண்ட் அஃபெக்ஷன்னால போகுது. ஓகே, ஸோ இப்போ கிளியரா இருப்பீங்க. ஸோ இதுல இருந்து நீங்க வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணிக்கோங்க, எது வந்துட்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் எது வந்துட்டு நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ இது எக்கனாமிக், இது எக்கனாமிக், நான் எக்கனாமிக், நான் எக்கனாமிக், நான் எக்கனாமிக், நான் எக்கனாமிக். ஸோ நீங்களே இதுல வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நீங்க வந்துட்டு இதை அனலைஸ் பண்ணி ஏன் அப்படி சொல்றாங்க, இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். எக்கனாமிக், 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 நான் எக்கனாமிக், நான் எக்கனாமிக், இதுவும் நான் எக்கனாமிக். ஓகே, ஸோ இதுல இருந்து நீங்க ஏன் சிலதுக்கு உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா எதுல டவுட் இருக்கோ அதை வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வந்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே, ஸோ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா எக்கனாமிக் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கும் எக்கனாமிக் டைமென்ஷன் இருக்கு. பிகாஸ் சம்டைம்ஸ் அது மணிக்காக இருக்கலாம், இல்லை மெட்டீரியல் ரிசோர்ஸஸ்க்காகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அட் டைம்ஸ். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, ஏன்னா நம்மளுக்கு பண்ணி கொடுக்கறதுக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதுவும் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்குள்ள தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் சோல் இது பிஹைண்ட் என்ன அப்படின்னா லவ் இல்லை அஃபெக்ஷன் தான். பிகாஸ் நான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறேன், சரி ஒரு 10,000 கல்யாணத்துக்கு வந்துட்டு மொய் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை க்ளோஸ் ரிலேட்டிவா இருக்காங்க, 10,000 மொய் வைக்கிறோம் அப்படின்னா, இல்லை 1000 rupees வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வச்சுக்கிறோம் அப்படின்னாலும் நான் வந்துட்டு என்னோட அவுட் ஆஃப் லவ்வா தான் கொடுக்குறேன். பட் அவங்களுக்கு இது 1000 rupees வருது, ஆனா அது டாக்ஸபிள், லைக் என்ன சொல்ற, அது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஆனா கிடையாது. பிகாஸ் ஐ எம் கிவிங் அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஸோ இதுலயும் மணி வரும், டைம் கான்செப்ட்லாம் வரும், பட் இது வந்துட்டு மெட்டீரியல் ஆகாது அப்படின்றத தான் சொல்றாங்க. அண்ட் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா the motive or the intent behind any activities is such a singularly strong determinant of the economic and non-economic dichotomy. Because எக்கனாமிக் இருக்கலாம், நான் எக்கனாமிக் இருக்கலாம், ஆனா அதோட ஸ்ட்ராங் கிளாசிஃபிகேஷன் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. மோட்டிவ் ஆஃப் ஆக்டிவிட்டி, மோட்டிவ் இல்ல இன்டென்ட் பிஹைண்ட் டூயிங் தட் வந்துட்டு எக்கனாமிக்கும் நான் எக்கனாமிக்கும் பிரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தானே? ஏன்னா லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அது நான் எக்கனாமிக்கா மாறுது. இதுவே லவ் அஃபெக்ஷன் இல்லை அப்படின்னா அது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதை வச்சே நீங்க வந்துட்டு distinguishing characteristics of economic activities வந்து பார்த்துக்கலாம். பிகாஸ் economic activities are income generating. ஓகே, அதனால நம்மளுக்கு இன்கம் வருது. இட் இஸ் நாட் நெசசரி தட் ஆல் திஸ் இன்கம் மே பி ஏர்ன்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் மணி ஒன்லி. மணினால மட்டும்தான் கிடைக்கணும்னு கிடையாது. பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம்,
ஓகே, நம்மளுக்கு மணி கிடைக்குது, அப்புறம் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் கூட கிடைக்கும் சம்டைம்ஸ். லைக் என்ன சொல்றது, அவங்க வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கலாம், ஒரு நம்ம நல்லா ஒர்க் பண்ணியிருந்தோன்றதுக்காக ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்கலாம். ஓகே, அது மாதிரி கைண்டா கூட வரலாம் அப்படின்றது சொல்றாங்க. ஓகே, ஒரு வேலை எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம வந்துட்டு பார்ட்டர் சிஸ்டம் பார்த்துருப்போம்ல, ஸோ அதுவும் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தான். ஆனா எப்படி டிஃபர் ஆகுது, நான் மணியை தவிர்த்து நான் பண்ற கூட உனக்கு தரேன், நீ பண்ற கூட எனக்கு தா அப்படின்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, தி ஃபேக்டர்ஸ் ஏர்ன் அக்கார்டிங் டு தி கான்ட்ரிபியூஷன் டு தி ப்ரொடக்ஷன். எப்படி ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா, நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றேனோ அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு வகையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்கம் இஸ் ஜெனரேட்டட் இன் தி ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரொடக்ஷன்ன்றது வந்துட்டு ஒரு ப்ராடக்டா தான் இருக்கணும்னு கிடையாது. நான் ஒரு ரிசல்ட்டை டிரைவ் பண்ணா கூட அது ஒரு ப்ரொடக்ஷன் தான் அர்த்தம். ஓகே, ஸோ இது ப்ரொடக்ஷனால எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஆல்வேஸ் ப்ரொடக்டிவ். பிகாஸ் அது வந்துட்டு எந்த மாதிரி வேணா இருக்கலாம், ஆனா அதுல இருந்து நான் என்ன வந்துட்டு இன்கம் எடுக்கிறேன். இப்போ டீச்சிங் ப்ரொடக்டிவ், இப்போ ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு ஒரு டாக்டர் பேஷண்ட்க்கு ட்ரீட் பண்றாங்கன்னா அது ஒரு ப்ரொடக்ட். இப்போ நம்ம அஸ் சிஎஸ் ஸ்டூடெண்டா நம்ம போயிட்டு ஆடிட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா நம்மக்குள்ள இருக்க டேலண்ட், அதாவது நம்மளோட ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி அது. ஓகே, ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். அண்ட் ஈவன் கன்சப்ஷன் இஸ் அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஓகே, கன்சியூம் பண்றோம்னாலும் அது எக்கனாமிக் காஸ்ட் ஆக்டிவிட்டி தான். இப்போ காஸ்ட் இன்கர் பண்றோம் அப்படின்னாலும் அது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தான். ஓகே, பேசிக் பிரின்சிபல் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்திங் இப்போ நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் ஏதாச்சும் ஒன்றத்தை வாங்குறதுக்குன்னா அது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஓகே, இப்போ அதுக்காக நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஃபண்ட் போட்டு தான் ஆகணும், முதலீடு போட்டு தான் ஆகணும். ஸோ அது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, சேவிங், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் வெல்த் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மூணுமே எப்படி போகும் அப்படின்னா, இப்போ மணி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பார்ட் ஆஃப் மணியை நம்ம வந்துட்டு செலவு பண்றோம், இன்னொரு பார்ட் ஆஃப் மணியை சேவ் பண்றோம். ஓகே, சேவ் பண்ற மணியை எப்படி இருக்கும், நம்ம பேங்க் அக்கௌண்ட்லயே இருக்குன்னு வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி வச்சிருக்கோம். இல்லை நம்ம கேஷா சேவ் பண்றோம் அப்படின்னா அதை போய் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம வந்துட்டு அதை பேங்க்ல வந்துட்டு டெபாசிட் பண்ணுவோம். ஓகே, எதுக்காக டெபாசிட் பண்றோம் அப்படின்னா, நான் வந்துட்டு அந்த மணியை சேஃபா வச்சுக்கணும் அண்ட் அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணி அந்த மணியை நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட். ஸோ நான் சேவ் பண்ண மணியை தூக்கி பேங்க்ல போட்டேன் அப்படின்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். ஓகே, இப்போ நான் 100 rupees போடுறேன் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ்டா நான் அதை வித்ட்ரா பண்ணும்போது 100 rupees தான் இருக்குன்னா கிடையாது, நான் டெஃபினட்டா அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் ஏர்ன் பண்ணியிருப்பேன். சரி, ஒரு 2% ஏர்ன் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 2% ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் ஒரு 1 or 2 அதை வந்துட்டு எடுப்பேன். ஸோ இது எக்ஸ்ட்ரா 2 rupees எனக்கு வெல்த்ல ஆட் ஆகும். ஓகே, பிகாஸ் அது எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான். இல்லை நான் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணல, இல்லை நான் ஷேர் மார்க்கெட்ல போட்டிருக்கேன்னா அதுக்கேற்ற மாதிரி அதோட வெல்த் மாறும். ஓகே, பிஸ்னஸ் ஆஸ் அன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. பிஸ்னஸ் பண்றோம், அது எக்கனாமிக் ஆக்டிவிட்டியா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இதுல சொல்றாங்க. ஸோ சப்ளை சைட் ஆஃப் பிஸ்னஸை நார்மலா பொறுத்த வரைக்கும் இல்லை ப்ரொடக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ல நம்ம சப்ளை பத்தி படிச்சிருப்போம் இல்லையா, ஸோ அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம வந்துட்டு டீல் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரொடக்ஷன் ஆன் அ கமர்ஷியல் ஸ்கேல் அப்படின்னு சொல்றாங்க. கமர்ஷியலைசேஷன் வரும்போதே ப்ராஃபிட் மோட்டிவ் வந்துடும். ஓகே, ஸோ நம்ம எல்லாத்தையுமே பிஸ்னஸ்ன்னு வரும்போது ப்ராஃபிட் மோட்டிவ்ல தான் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஹிடன் கனெக்ஷன் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் இதை வந்துட்டு ஷார்ட்டர் அதாவது எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னா இது வருது அப்படின்னு சொல்றாங்க. இதுவே இன்னும் ப்ராடரா பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் may be defined as an economic activity comprising the entire spectrum of activity pertaining to production, distribution, trading and services. ஓகே, ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெறுமனே நான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றதுனால கிடையாது, நான் ப்ரொடியூஸ் பண்றதை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதை அந்த செல்லர் ஆர் இன்டர்மீடியரிஸ் வந்துட்டு அதை ட்ரேடிங் பண்ணணும். அண்ட் ஆஃப்டர் சர்வீசஸ், ஆஃப்டர் நான் ஒன் சேல் பண்ணோடனே முடிஞ்சிச்சுன்னா கிடையாது, என்னோட ரோல் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் ஹென்ஸ் அ பிஸ்னஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். பிகாஸ் மோஸ்டா
எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இந்த ஒரு பாயிண்ட் நான் வந்துட்டு பார்த்துடுறேன். ஸோ அக்ரிகல்ச்சர் டஸ் நாட் கம்ப்ரைஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஹென்ஸ் அ பிஸ்னஸ். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு மோஸ்டா டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்கல்ல, இஸ் எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸ். பட் இதை வந்துட்டு இண்டஸ்ட்ரியா சொல்றாங்களா இல்ல பிசினஸா சொல்றாங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிளேசஸ் வைஸ் பொறுத்தது. ஓகே, இப்போ வேற ஏதாச்சும் கண்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அக்ரிகல்ச்சர்லாம் தேவையே இல்லை, அவங்க வந்துட்டு இம்போர்ட் தான் பண்ணிப்பாங்க அப்படின்னா அவங்க கண்ட்ரியில அக்ரிகல்ச்சர் பண்றவங்களுக்கு டாக்ஸேஷன் இருக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இதை பொறுத்த வரைக்கும் இதுதான் சோல். இது மோஸ்டா நிறைய பேர் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் தான் நம்மளோட இதுல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப இதுக்கு வந்துட்டு எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அக்ரிகல்ச்சர் டஸ் நாட் கம்ப்ரைஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி. அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி கிடையாது, ஆனா அது பிசினஸ்ன்னு சொல்றோம். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்டான 1 மார்க். ஓகே, ப்ளீஸ் டூ நோட் இட் அவுட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃப்ரம் அ நேரோ பெர்ஸ்பெக்டிவ். ஒரு வேலை எக்ஸாம்ல ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க எப்படி சொல்வீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ட்ரேடிங் அண்ட் சர்வீசஸ்ன்ற பாயிண்ட் டிக் பண்ணணும். இதுவே நேரோ பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்டாங்க அப்படின்னா, இட்ஸ் ஆர்ட் ஆர் ஆக்குபேஷன் ஆஃப் கிரியேட்டிங், ஓனிங் அண்ட் ஆக்டிவ்லி ஆப்ரேட்டிங் அண்ட் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் நீங்க நோட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் வந்துட்டு இதுதான். இதுல ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ட்ரேடிங் ஒரு ப்ராடர் கான்செப்ட், ஒரு பெரிய இது போகுது. நேரோ பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன சொல்றாங்க, நான் தயாரிக்கிறேன், நான் அதை ஓன் பண்ணியிருக்கேன், அண்ட் நான் வந்துட்டு அந்த கம்பெனி மூலியமா ஒரு ஆக்டிவான ஆப்ரேஷன் நடத்துறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் லைக் சும்மா கொடுத்துருக்காங்க. ஓகே, இஃப் யூ வாண்ட் டு நோ சும்மா லைக் என்ன சொல்றது, எப்படிலாம் பிசிகே வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம், இதுல போனா இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதெல்லாம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான இதுனா எக்கனாமிக் ஆக்குபேஷன்ஸ் அப்படின்னா பிஸ்னஸ் மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. ஸோ அதர் பிஸ்னஸும் அதர் எக்கனாமிக் ஆக்குபேஷனையும் நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணுறோம். ஸோ அதில் என்ன வருது அப்படின்னா பிஸ்னஸ் வருது, அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வரவங்க எல்லாருமே எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க, இண்டிபெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் பேட் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கவங்க வந்துட்டு. இண்டிபெண்ட் ப்ரொஃபஷனல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம அஸ் அ சிஏ நம்மளும் என்ன சொல்றது ஒரு ப்ரொஃபஷன் தான். ஓகே, பட் நம்ம வந்துட்டு இப்போ வேற யார்கிட்டயாச்சும் போய் வேலை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம பேட் எம்ப்ளாய்மெண்ட்குள்ள வரும். பட் இண்டிபெண்ட் ப்ரொஃபஷனல் அப்ப நான் வந்துட்டு என்னோட ஃபர்ம் ஆரம்பிச்சு நானே ஓனரா இருப்பேன். ஓகே, ஸோ அதுதான் இண்டிபெண்ட் ப்ரொஃபஷனல். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்ன்றது என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் இஸ் அ கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ் பிட்வீன் எம்ப்ளாயி அண்ட் தி எம்ப்ளாயர். அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட். எதுக்குண்டான கான்ட்ராக்ட்? எம்ப்ளாயி வந்துட்டு எம்ப்ளாயருக்கு சர்வீஸ் பண்ணணும். ஓகே, இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கான்ட்ராக்ட்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அண்ட் பீரியாடிக் காம்பன்சேஷன் இருக்கும், அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனிக்கும் தேவையான மாதிரி அவங்க வந்துட்டு குவாலிஃபிகேஷன் பார் செட் பண்ணியிருப்பாங்க. இல்லை எனக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் வேணும் அப்படின்னா செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதுல வந்துட்டு அது மட்டும் இருக்காது, டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்னா என்னோட ஆஃபீஸ் ஏரியால இந்த மாதிரி தான் நீங்க ஒர்க் பண்ணணும். அண்ட் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும். கோட் ஆஃப் கண்டக்ட் இந்த சென்ஸ் வந்துட்டு இப்படிதான் ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், ட்ரெஸ் கோட் மேபி இருக்கலாம். அண்ட் என்ன சொல்றது, லைக் ஒரு டார்கெட் இருக்கும், மந்த்லி நீங்க இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற டார்கெட் இருக்கணும். பிகாஸ் எம்ப்ளாய்மெண்ட் வரப்ப நம்ம வேற ஒரு பர்சன் கிட்ட வேலை பார்க்குறோம். ஸோ அந்த பர்சன் என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் தான் இருக்கணும். ஸோ அந்த பர்சன் சொல்றதுக்கெல்லாம் எனக்கு ஒரு வேலை அவர் வந்துட்டு பொய் சொல்றாரு அப்படின்னா எனக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்ல. ஸோ அதெல்லாம் தான் இந்த இந்த ஜாப்ல நான் என்னென்னலாம் பண்ணணும், எவ்வளோ பீரியாடிக் காம்பன்சேஷனா மந்த்லி வேஜஸ் கொடுப்பீங்களா இல்லைன்னா எனக்கு வீக்லி வைஸ் கொடுப்பீங்களா அப்படின்றதெல்லாம் இதுல தான் இருக்கும். அண்ட் கரியர் ப்ராக்ரெஷன் வயா
ப்ரமோஷன் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க வந்துட்டு ரீசனபிள் வேல்யூல பண்ணுவாங்க. லைக் நம்மளுக்கே தெரியும் 2 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரமோஷன் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ இதுவே ப்ரொஃபஷனல்ல பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் இருக்கணும். அதாவது நம்ம இப்போ சிஏ எக்ஸாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா முடிச்சு ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு சிஏ அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இந்த மெம்பர்ஷிப் அதாவது ஐசிஐ கூட நம்மளோட மெம்பர்ஷிப் வாங்கியிருக்கணும், சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் வாங்கியிருக்கணும். ஓகே, அவங்களுக்கு உண்டான கோட் ஆஃப் கான்டக்ட் அதாவது ப்ரொஃபஷனல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கணும். இப்போ ஐசிஐனா இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி ட்ரெஸ் தான் நான் போடணும், நான் இந்த மாதிரி தான் என்னோட சைன் இருக்கணும், நான் இந்த மாதிரி தான் டிக் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி தான் டிக் பண்ணணும், நான் இந்த பென்னு தான் யூஸ் பண்ணணும் ஆடிட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் லைக் நம்ம எக்ஸாம் வந்துட்டு பிளாக் பென்ல தான் எழுதுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ ஸ்பெஷலைஸ்டு நேச்சர், ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன். ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன்னா லைக் சிஏ ஃபைனல் முடிச்சாதான் நான் வந்துட்டு ஐ வில் பி ட்ரீட்டட் டு பி அ சிஏ ப்ரொஃபஷனல். ஓகே, அண்ட் இப்போ லா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லாயருக்குலாம் பொறுத்த வரைக்கும் அவங்க பிளாக் கோட்டு அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ அதெல்லாமே அவங்களோட கோட் ஆஃப் கண்டக்ட்குள்ளே வந்துடும். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா ப்ரொஃபஷனலிசம் இஸ் ஆஃபன் அசோசியேட்டட் வித் பெர்ஃபெக்ஷனிசம். இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னாலே அவங்க கிட்ட இருந்து ஒரு பெர்ஃபெக்ஷனிசம் நம்ம மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகே, இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்துட்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு நோபல் ப்ரொஃபஷன் ஃபார் என்ஷூரிங் ட்ரூத்ஃபுல்னஸ் அண்ட் ஃபேர்னஸ் இன் தி கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஓகே, ஸோ நம்மளோட மோட்டிவ் என்னவோ அந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ இதில் பாயிண்டா பார்த்ததுன்னா இங்கே வந்துட்டு ஓவராலாக டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் ப்ரொஃபஷனுக்கு வேணும், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வேணாம். எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அப்படி. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எப்படி இன்கம் வருது பை வே ஆஃப் ப்ராஃபிட். ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனல் ஃபீ வருது. எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வேஜஸ் அண்ட் சேலரிஸ் வருது. ஸோ எப்படி இதுக்குள்ளே வராங்க அப்படின்னா லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இவர் வந்துட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா லீகல் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு வந்திருக்கணும். இதே ப்ரொஃபஷன் அப்படின்னா நம்மளா இருந்தோம் அப்படின்னா ஐசிஐ கிட்ட இருந்து ஒரு மெம்பர்ஷிப் வாங்கியிருக்கணும். எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னா லெட்டர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா சர்வீஸ் அக்ரிமெண்ட் இருந்திருக்கணும். ஓகே, மீனிங் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, அது ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ எத்திக்கல் கைடன்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு உண்டான ஒரு வேல்யூஸ் இருக்கும்ல. எத்திக்கல் அப்படின்னா கல்ச்சுரல் அப்படின்னு இருக்கும். ஸோ ப்ரொஃபஷனலாக இருந்தோன்னா ப்ரொஃபஷனல் கோட்ஸ் இருக்கணும். எம்ப்ளாயர்னா எம்ப்ளாயரோட அந்த லா படி அவங்க வந்துட்டு நடந்திருக்கணும். அண்ட் ஃபவுண்டர் வேல்யூஸ்ன்றது நான் வந்துட்டு ரிசோர்ஸஸ்க்கு லைக் என்ன சொல்றது, நான் வந்துட்டு என்னோட ஒர்க்கர்ஸ்க்குலாம் நான் வந்துட்டு நல்லது பண்ணாலும் மட்டும் பத்தாது, நான் அவுட் சைடர்ஸ்க்கும் நல்லது பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் இன்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்போ முடியும் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்லாம் தெரியாதுல்ல. ஸோ அன்சர்டைன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. யூ கேன் ரீட் தோஸ். ஸோ ஜாப் கிரியேட்டர் நாட் ஜாப் சீக்கர் யாருக்கு வரும் அப்படின்னா பிஸ்னஸ். ஏன் அப்படின்னா பிஸ்னஸ் எப்பவுமே அவங்க தான் கிரியேட் பண்ணுவாங்க. கரெக்டா, அவங்க தான் வேலை கொடுப்பாங்க. பிஸ்னஸ் பீப்புள் ஆண்டர்பிரனர்ஸ் தான் வேலை கொடுக்கணும். இவங்க வந்துட்டு போய் யாருக்கிட்டையும் வேலை தாங்க அப்படின்னு கெஞ்ச மாட்டாங்க. ஓகே, அண்ட் இதுவே என்ன அப்படின்னா ப்ரொஃபஷனல் இன் ப்ராக்டிஸ்ல இருக்கவங்களுக்கும் இது பொருந்தும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா ப்ரொவைட்ஸ் மொமெண்டம் டு எக்கனாமிக் க்ரோத். ஓகே, இது யாரா 3 பேருக்குமே பிஸ்னஸ் பர்சனா இருக்கட்டும் இல்லைன்னா சே ப்ரொஃபஷனலா இருக்கட்டும் இல்லைன்னா எம்ப்ளாயரா இருக்கட்டும் இல்லை எம்ப்ளாயா இருக்கட்டும் எல்லாருமே எக்கனாமிக் க்ரோத்துக்கு தான் பண்ண போறாங்க. பட் யார் அதிகமா லைக் கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னா பிஸ்னஸ் பீப்புள் தான் பண்றாங்க. பிகாஸ் இப்போ ஒரு ஆண்டர்பிரனர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஏதாச்சும் ஒரு ரூரல் ஏரியால போய் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு கவர்மெண்ட் வந்துட்டு சப்சிடிலாம் கொடுத்து நீங்க வந்துட்டு வாங்க, நீங்க டிசைட் பண்ணது கரெக்ட் தான், நான் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூட்டிட்டு போயிடலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன்டென்சிவ் அப்படின்றது இது வந்துட்டு ஒரு பெரிய ப்ரெஷர் பிஸ்னஸ் பீப்புளுக்கு. பிகாஸ் அவங்க வந்துட்டு எந்த சைஸ்ல பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். டெக்னாலஜிக்கலாக அவங்க நினைக்கக்கூடியது சக்ஸஸாக இருக்கா பார்க்கணும். ஸோ இந்தியா அப்படின்னு பொறுத்த வரைக்கும் மைக்ரோவா ஸ்மாலா மீடியமா லார்ஜா. ஸோ பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சொல்றாங்க. ஸோ கெஸ்டேஷன் அண்ட் அன்சர்டனிட்டி அதுதான் இங்கே பார்த்தோம் இல்லையா. ஸோ அது அப்படியே மறுபடியும் வேற இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும்.
எந்த ஒரு பிசினஸா இருக்கட்டும், ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், இல்ல எம்ப்ளாயா இருந்தாலும் எல்லாருக்குமே ஆப்ஜெக்டிவ் இருக்க தான் செய்யும் லைஃப்ல. ஓகே, ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் அதே எப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இது கன்சிடரேஷன்ஸ். ஓகே, கன்சிடரேஷன் என்ன அப்படின்னா நம்ம லால படிச்சிருப்போம், சம்திங் இன் ரிட்டர்ன். ஓகே, இப்போ எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ்ஸ்னா என்னவா இருக்கும் அப்படின்னா சேல் பண்ணணும், ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ரிட்டர்ன் ஆன் இது வரணும் அப்படின்றதெல்லாம். இப்போ ஆர்கானிக் ஆப்ஜெக்டிவ்ஸ்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஃபிட்னஸ், ஹெல்த், அதெல்லாம் ஆர்கானிக் ஆப்ஜெக்டிவ்ஸ்ல வந்துடும். இதுவே சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா நான் யாருக்காச்சும் சேவை செய்யணும், இப்போ ஏதாவது டிசாஸ்டர் நடந்ததுன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரி. ஸோ லீகல் அண்ட் எத்திக்கல் அப்படின்னா நான் வந்துட்டு என்னோட ஒர்க்ல டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், ஹானஸ்டி இருக்கணும், ட்ரூத்ஃபுல்னஸ் இருக்கணும். அதெல்லாம் லீகல், எத்திக்கல் அண்ட் என்வாயன்மெண்டல் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்ல வந்துட்டு டீல் பண்றாங்க. ஓகே, இது எல்லாமே இன்டர் டிபெண்ட். ஓகே, ஸோ இதுல இருந்து டெஸ்ட் பண்ண அவ்வளோ இது இல்லை. மேபி இதை பாயிண்ட் கொடுத்துட்டு விச் ஆப்ஜெக்டிவ்ஸ் டூ தே ஃபால் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஸோ இவங்க பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ அஸ்பா வந்துட்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சோஷியல் என்டர்பிரைஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் உமன். ஓகே, ஸோ இவங்களோட ஆப்ஜெக்டிவ் வந்துட்டு உமனுக்காக பண்றது. ஓகே, நெக்ஸ்ட் ஐடிசி ஹோட்டல் வந்து இது கிரீனஸ்ட் ஹோட்டல் செயின் இன் தி வேர்ல்ட். ஸோ இவங்களோட இது என்ன அப்படின்னா ஆர்கானிக் ஆப்ஜெக்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் ப்ரொவைடிங் கெயின்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் டு பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். ஸோ டிசபிலிட்டிஸ் இருக்க பர்சனுக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலியமா அவங்க ஒர்க் தராங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் ப்ராஜெக்ட் சக்தி ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் ரூரல் உமன். ஓகே, டெவலப் பண்றதுக்காக அவங்க வந்துட்டு எடுத்துட்டு வராங்க. ஓகே, லீகல், எத்திக்கல் அண்ட் என்வாயன்மெண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ்ல இது வருது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிலும் வரும். ஓகே, கம்யூனிட்டி சப்போர்ட், நான் யாராச்சும் ஒருத்தருக்கு சப்போர்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ த ப்ளூராலிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்ன சொல்றாங்கன்னா suggest that business must be assessed not only in terms of their economic returns but also the social and ecological returns. ஸோ இப்போ சே ஒரு கம்பெனி இருக்கு, சே நம்ம வந்துட்டு டாஸ்மாகே எடுத்துக்கிட்டோம்னாலும் அதுக்கு வந்துட்டு க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் இன்கம் வந்தாலும் நம்ம அதோட சோஷியல் ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, எக்கலாஜிக்கல் ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. பிகாஸ் அதனாலதான் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்துட்டு அதுக்கு அப்போஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்தோட ஆப்ஜெக்டிவ்ஸும் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ நார்மலா ஒரு கம்பெனி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாச்சும் ஒன்று பண்றாங்க அண்ட் அவங்க வந்துட்டு நம்ம போய் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு மரத்தண்டு இல்லை ஒரு சீட்ஸ் கொடுத்து அனுப்புறாங்கன்னா ஏதோ ஒரு சோஷியல் ஆப்ஜெக்டிவோடு கொடுக்குறாங்க, இல்ல எக்கலாஜிக்கல் ஆப்ஜெக்டிவோட கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி எல்லாத்தோட ஆப்ஜெக்டிவ்ஸ்லையுமே நம்ம வந்துட்டு கவர் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் ஓனர்ஷிப் இஸ் அ பண்டில் ஆஃப் ரைட். பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு எக்கச்சக்க ரைட் இருக்கு. ஓகே, இப்போ என்கிட்ட ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட ஒரு அந்த புக் இருந்துச்சுன்னா எனக்கு அதுல எழுத முடியும், வரைய முடியும், கிறுக்க முடியும், கிழிக்க முடியும், நான் என்ன வேணுமோ அதை வச்சு பண்ணுவேன். அந்த மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ் பண்றவனும் அவனோட ரைட், அவனுக்கு ஒரு ரைட்டு ரெண்டு ரைட்லாம் இல்லை, பண்டில் ஆஃப் ரைட்டு. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நீங்க எக்ஸாம்பிள் புக் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் மே பி ஓன்ட் சிங்லி ஆர் ஜாயிண்ட்லி. பிஸ்னஸ் மே பி ஓன் சிங்லி ஆர் ஜாயிண்ட்லி. ஒருத்தர் மட்டும் ஓன் பண்ணிக்கலாம். ஒருத்தர் மட்டும் ஓன் பண்ணியிருந்தா அதை நம்ம சோல் ப்ரொப்ரைட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஜாயிண்ட்லியா இருந்துச்சுன்னா அதை நம்ம கம்பெனியா சொல்லலாம், இல்ல பார்ட்னர்ஷிப்பா சொல்லலாம், இல்ல ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியா சொல்லலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தி கேஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்டா பிரிச்சுவோம். ஸோ பிஸ்னஸ்ன்றது ஒருத்தர் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது.
ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பிஸ்னஸ் மே பி ஆர்கனைஸ்ட் அஸ் அ ப்ரொப்ரைட்டரி ஆர் அ கார்பரேட் கன்சர்ன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க, டே டு டே ஒர்க்கிங்ஸில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகே, இவங்களே எல்லா வேலையும் பார்ப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இதுவே கார்பரேட் கன்சர்ன்ல பண்ணாங்க அப்படின்னா ஒரு டைரக்டரேட், அதாவது இவங்க வந்துட்டு என் கம்பெனியோட டைரக்டர் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, ஸோ டைரக்டர்ஸ் இருந்து இவங்க ஜஸ்ட் ஃபண்டு தான் கொடுப்பாங்க. ஓகே, ஷேர் கேபிட்டல் மூலியமா ஷேர்ஸ் வாங்கி வச்சிருப்போம், ஃபண்டு தான் நான் கொடுத்துருக்கேன், ஆனால் அந்த கம்பெனியை ரன் பண்றவங்களாம் வேற யாரோவா இருந்திருப்பாங்க. ஸோ கார்பரேட் கன்சர்னா இருக்கலாம், இல்லைன்னா ப்ரொப்ரைட்டரியா இருக்கலாம். ஸோ இதுல இருந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபேக்ட்ஸ் தட் பிசினஸ் ஓனர்ஷிப் இஸ் அ பண்டில் ஆஃப் ரைட். A business may be owned singly or jointly. Business may be organized as a proprietary or corporate concern. ஓகே, இதை பாயிண்ட் பண்ணிட்டு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிட்டு உங்களால் டிஃபைன் பண்ண முடியுமா, மீனிங் தெரிய முடிஞ்சது அப்படின்னாலே நீங்கள் எக்ஸாமில் வந்துட்டு ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். பிகாஸ் பிசிகே இஸ் அ டைரக்ட் பேப்பர். ஸோ இதுக்கு ஃபர்தராக நம்ம பார்க்கறது எல்லாமே பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனோட ஃபார்ம்ஸ். ஓகே, இதோட சாப்டர் முடியுது. ஸோ இது வந்துட்டு வெரி வெரி ஈஸி தான். நம்மளுக்கு இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் நம்ம மொத்த சாப்டருமே முடிச்சிடலாம் எக்ஸ்பெக்டட். ஓகே, ஸோ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஓனர் தான் இருப்பாங்க. ஸோ த ஈஸியஸ்ட் அண்ட் ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ். பிகாஸ் கிரியேட் பண்ணுறதும் ஈஸி, நான் டக்குன்னு அதை கிரியேட் பண்ணிடுவேன் அண்ட் ஈஸியாக நான் அதை வந்துட்டு நடத்திட்டு போயிடுவேன். ஓகே, அது வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்காது. ஸோ த சோல் ஆண்டர்பிரினர் இஸ் ரிகார்டட் அஸ் தி எக்கனாமிக் ஹீரோ. ஸோ இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க். ஓகே, எம்சிக்யூல கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. த சோல் ஆண்டர்பிரினர் இஸ் ரிகார்டட் ஆஸ்ன்னு கேட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ எக்கனாமிக் ஹீரோ. ஓகே, know this point, very very important. And the next one is one person band. பேண்ட்னா என்னது, குரூப்பா இருக்கிறது, எல்லா வேலையும் அவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் சோல் ப்ரொப்ரைட்டர் வரைக்கும் நான் தான் என்னோட குரூப்பே, தனி ஆள் தான், நான் ஒருத்தர், நான் ஒருத்தர் வந்துட்டு 100 பேருக்கு சமம் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மோஸ்ட்டாக சோல் ப்ரொப்ரைட்டர் எப்பவுமே ஸ்மால் ஸ்கேலாக தான் இருக்கும். பிகாஸ் ஒரு பர்சனால ஸ்மால் ஸ்கேல் தான் கவர்ன் பண்ணிக்க முடியுமே தவிர்த்து ஒரு பெரிய பிஸ்னஸை நான் மட்டும்தான் நடத்துவேன் அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுல்ல. ஸோ காம்ப்ளிகேட்டட் ஆகிடும். ஸோ ஸ்மால் ஸ்கேலில் தான் பண்ண முடியும். ஸோ தீஸ் என்ஜாய் பீப்புள்ஸ் ட்ரஸ்ட். ஸோ ஒருத்தர் மட்டும் பீப்புள் கூட டீல் பண்ணும்போது நிறைய பேர்லாம் இருக்க மாட்டாங்கல்ல, அதனால ஈஸியாக பீப்புளோட ட்ரஸ்ட்டை வந்துட்டு நான் வாங்கிடுவேன். ஓகே, ஸோ இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு ஸ்கூலில் இருக்கீங்க, சே ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு இந்த மிஸ் தான் பிடிக்கும், அந்த மிஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு நம்ம பிரிச்சுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஒருவேளை எனக்கு ஒரே ஒரு மிஸ் தான் இருந்திருந்தாங்கன்னா எனக்கு அந்த ஒருத்தரை மட்டும்தான் பிடிச்சிருந்துருக்கும். ஓகே, இல்லை பிடிக்காம போயிருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ ட்ரஸ்ட்டு எய்தர் ட்ரஸ்ட் இருக்கும், இல்லைன்னா ட்ரஸ்ட் இருக்காது. ஸோ பீப்புள் வந்துட்டு வராங்க அப்படின்னா இவரோட ட்ரஸ்ட்டை மட்டும்தான் அவங்களால என்ஜாய் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரொவைட் பர்சனலைஸ்டு சர்வீசஸ். ஸோ 1-to-1 என்னோட பிஸ்னஸ் பற்றி நானே உங்ககிட்ட வந்து பேசுவேன். அப்போ பிஸ்னஸ் ஓனரே வந்து பேசுகிறாங்களே அப்படின்றப்ப நீங்கள் இன்னும் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆவீங்க. ஓகே, தீஸ் கம்ப்ரைஸ் தி அன்ஆர்கனைஸ்ட் ஆர் இன்ஃபார்மல் செக்டார். ஓகே, இது வந்துட்டு ஃபார்முலாலாம் இருக்காது. கார்பரேட்ன்றது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இது இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நியூமரிக்கலி தீஸ் என்டர்பிரைசஸ் ஆர் தி லார்ஜஸ்ட். இப்போ என்ன சொல்றாங்க, இவங்க வந்துட்டு ஸ்மால் ஸ்கேல் ஆப்ட் பண்றாங்க. ஆனா ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் தான் நிறைய பேர் வந்துட்டு ஒர்க் பண்றாங்க, லைக் சோல் ப்ரொப்ரைட்டரா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதிகமான நம்பர் என்டர்பிரைசஸ் வந்து சோல் ப்ரொப்ரைட்டரா இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கொக்கோ கோலாவா இருக்கட்டும். ஸோ இங்க வந்துட்டு எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. கொக்கோ கோலாவா இருக்கட்டும், இல்லைன்னா அமேசானா இருக்கட்டும், இல்லை ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே சோல் ப்ரொப்ரைட்டராக ஆரம்பித்து இப்போ கார்பரேட் லெவலுக்கு டெவலப் ஆனவங்க தான். பிகாஸ் அவங்க ஃபஸ்ட்டு ஸ்மால் ஸ்கேலில் ஸ்டார்ட் பண்ணப்போ சோல் ப்ரொப்ரைட்டராக இருந்திருக்காங்க. ஸோ போக போக பிஸ்னஸ் டெவலப் ஆக ஆக சோல் ப்ரொப்ரைட்டராக வி கான் கண்டினியூ. ஓகே, ஸோ அப்படி டெவலப் பண்ணது தான் இது எல்லாமே அப்படின்றது சொல்கிறாங்க.
ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா தேர் கலெக்டிவ் கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஈவன் எக்ஸ்போர்ட்ஸ் இஸ் வெரி இம்பாக்ட்ஃபுல். ஸோ இவங்கெல்லாம் நிறைய பேர்னால ஜிடிபி நம்மளோட எக்கனாமிக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்னஸா இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. So next indirect contribution. Okay, their indirect contribution as suppliers to larger and even multinational enterprises. So இவங்க வந்துட்டு பீப்புளுக்கு மட்டும்தான் தருவாங்க அப்படின்னா கிடையாது. பிகாஸ் இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஹோல்சேல்லையும் செல் பண்ணுவாங்க. ஓகே, மேபி இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, ஸ்மால் ஸ்மால் நட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றாங்க. நட்டு போல்ட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இவங்க டெவலப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் கார் மேனுஃபேக்சர்ஸ் அவங்களுக்குலாம் வேணும்ல. ஸோ அவங்களுக்கு இவங்களும் இன்டைரக்டா கான்ட்ரிபியூட் பண்றாங்க அந்த ப்ராடக்ட் வந்துட்டு வர்றதுக்கு. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, நார்மலா என்னன்னா ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்தது அப்படின்னாலே நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், சோல் ப்ரொப்ரைட்டர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். Okay, so next is அப்படின்னா products from such enterprises are often derogatorily called local. Okay, local products அப்படின்றத சொல்றாங்க. பிகாஸ் ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர் கிட்ட இருந்து வருது, அவரே பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா லோக்கல்னு தான் சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் இன் தீஸ் என்டர்பிரைசஸ் ஆர் புவர். லைக் இப்போ பெரிய எம்என்சிஸ் இல்லை கம்பெனிலாம் போனோம்னா ஏசி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். பட் இவங்க ஒரு சோல் ப்ரொப்ரைட்டா இருக்கிறப்ப அவரால் அவ்வளோ கேபிட்டல் போட முடியாது, அவ்வளோ பீப்புள் வச்சு வேலை வாங்க முடியாது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது புவர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஹையர் அண்ட் ஃபயர் பாலிசி வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் நான் ஹையர் பண்றேன்னா ஐ ஹாவ் தி எவ்ரி ரைட் டு ஃபயர் யூ அவுட். ஓகே, லேக் ஆஃப் எம்ப்ளாயி வெல்ஃபேர். இப்போ எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்குள்ள நான் போறேன், என்னோட பாஸ் வந்துட்டு ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்குன்ற ஒரு வெல்ஃபேர், அதாவது என்னோட முன்னேற்றத்துக்கும் அந்த எம்ப்ளாயி ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. லைக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு இது இருக்கும். ஆனா சோல் ப்ரொப்ரைட்டர் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்றது சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் லேக் எஃபெக்டிவ்லி அண்ட் எஃபிஷியன்சி வந்துட்டு லேக் ஆகும். ஓகே, ஏன்னா ஒரே ஆள் தான் எல்லாத்தையும் பார்த்தானுன்றப்ப அதெல்லாம் நடக்காது. ஓகே, எல்லாருக்கும் நான் ஒரே லெவல் ஆஃப் கொடுப்பேன் அப்படின்னா கிடையாது. அண்ட் சோஷியல் அண்ட் என்வாயன்மெண்ட் கன்சர்ன்ல எஃபெக்டிவா நான் என்னால டீல் பண்ண முடியாது. பிகாஸ் நான் எனக்கு என்னோட கம்பெனியை அதாவது நான் பண்ற பிசினஸை பார்த்துக்கவே எனக்கு இவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றப்ப என்னால் எப்படி அதெல்லாம் பார்த்துக்க முடியும் அப்படின்றது தான் அவரோட கொஸ்டினா இருக்கும். அண்ட் fate of the enterprise is linked with personal well-being of the owner. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். பிகாஸ் இப்போ நான் வந்துட்டு ஒரு இது வச்சிருக்கேன், நான் திடீர்னு செத்துட்டேன் அப்படின்னா நான் வந்துட்டு சோல் ப்ரொப்ரைட்டர் தானே இருக்கேன். அப்ப என்ன தவிர நான் ஓன் பண்ணிருக்க விஷயம் நான் இருந்ததுக்கு அப்புறம் யார் பார்த்துப்பா, லீகல் அந்த இதெல்லாம் கான்செப்ட்லாம் இல்லை. ஓகே, எனக்கு பசங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஒருவேளை அவர் இருந்துட்டான்னா அந்த ஓனர்ஷிப்க்கும் எண்ட் வந்துடும், அதாவது அவர் பண்ற பிசினஸ்க்கும் எண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான இது என்னன்னா, தே ரிலைஸ் ஆன் பர்சனல் சேவிங்ஸ் அண்ட் அசெட். என்ன அப்படின்னா திடீர்னு நான் வந்துட்டு கம்பெனிக்கு மணி வேணும் அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு நகை இருக்கு அப்படின்னா அதை விற்று நான் வந்துட்டு மணி போட்டுடுறேன். இல்லை நான் பர்சனலாக காசு சேர்த்து வச்சிருந்தேன் அப்படின்னா அதை நான் என்னோட பிஸ்னஸ்குள்ளே போடுறேன் அப்படின்றது தான். ஓகே, மைக்ரோ ஃபினான்ஸ் தான் இவங்களால அப்ளை பண்ண முடியும். அண்ட் பேங்க் ஃபினான்ஸ் அப்ளை பண்ண முடியும், ப்ரொவைடட் டு ஸ்மால் டினாமினேஷன் வரைக்கும் தான் அவங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ நான் சொல்ற பாயிண்ட் எல்லாம் நீங்க அண்டர்லைன் பண்ணிட்டே வந்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் படிக்கும்போது அண்டர்லைன் பண்ண பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கும் போது உங்களுக்கு இதை நான் சொல்ற கதெல்லாம் ஞாபகம் வந்திருக்கா அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஓகே, பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் நம்ம வந்துட்டு சாப்டர் 5ல பார்த்தோம்ல, அந்த சாப்டர் 5 நீங்க மறுபடியும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் தான் பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான திங் என்னன்னா, இவர் மட்டும்தான் பார்க்கறதுனால ப்ராஃபிட்டும் அவர்தே நஷ்டமும் அவர்தே, ஏதாச்சும் ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னாலும் இவர் தான் எடுத்தாங்கணும். ஓகே, ஸோ இதுதான் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். ஸோ அதோட ஃபுல் இதுதான் நம்ம இதில் பார்த்துதான் அது அப்படியே மெரிட்டா டிமெரிட்டா, எது அவருக்கு மெரிட் எது அவருக்கு டிமெரிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஓகே, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலினா என்ன அப்படின்னா, இது ஒரு
ஃபேமிலி பிஸ்னஸ் மாதிரி ஃபேமிலியா நடத்திக்கிட்டே வருவாங்க. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம என்ன பண்ணுவோம், டிஎம்கே பார்ட்டி பார்த்தோம்னா கருணாநிதி ஐயா இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவரோட பையன் ஸ்டாலின் ஐயா இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வரும்போது அடுத்து உதயநிதி ஸ்டாலின் கூட ரெடியா இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்துட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேமிலி பாலிடிக்ஸ். ஓகே, அந்த மாதிரி தான் பிஸ்னஸ்க்கும் இருக்கும். ஸோ அது எப்படி என்ன மாதிரி கம்பெனிஸ்லாம் அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, ஹல்திராம்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம கூட சோம் பப்படிலாம் சாப்பிடுமே, ஸோ அந்த ஹல்திராம்ஸ்லாம் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி தான். ஸோ இங்கே வந்துட்டு எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க, ஹல்திராம். அண்ட் இனிஷியலா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், பிகாஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் கிரியேட் பண்ணது அவங்க அப்பா. ஓகே, இப்ப இருக்க அம்பானியோட அப்பா. ஓகே, அவருக்கு அப்புறம் அவங்க பசங்க ஃபேமிலியா அதை பார்த்துக்கிட்டு வராங்க. ஸோ அதெல்லாம் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிக்கு இது. அண்ட் எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா சரவணா ஸ்டோர்ஸ். ஓகே, அவங்க தாத்தா பண்ணதை இன்னும் பேத்தி இங்க எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன சொல்றாங்க, இன்கம் டேக்ஸ்ல ஹெச்யூஎஃப் வந்து ஒரு செப்பரேட் ஸ்டேட்டஸ் வந்துட்டு என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஹெச்யூஎஃப் cannot earn income from salary மூலியமா அவங்களால இன்கம் earn பண்ண முடியாது. ஓகே, அண்ட் 3 successive generation of the undivided family are known as HUF. 3 successive generation, இப்ப தாத்தா இருக்காங்க அப்படின்னா தாத்தா, உங்க அப்பா அண்ட் நீங்க. ஸோ இதுதான் 3 தலைமுறை. இப்ப தாத்தா இறந்துட்டாங்க அப்படின்னா நீங்க அப்புறம் உங்க பசங்க. அடுத்த 3 ஒர்க் ஆகும். ஓகே, இட் கீப்ஸ் ஆன் கோயிங் லைக் தட். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னா இதை வந்துட்டு ஒரு ஆக்டால கவர்னாது. அது என்ன அப்படின்னா ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956 மூலியமா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி ஃபுல்லாவே கவர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது என்ன அப்படின்னா இவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலியோட மணியே போட்டுப்பாங்க. அண்ட் யார் அவங்கள லைக் டிசிஷன் மேக்கிங் பவர் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா கர்த்தா கிட்ட தான் இருக்கும். ஓகே, கர்த்தா தான் உங்க தாத்தா. அந்த சைக்கிள் பார்த்தோம்ல, அந்த ஹைரார்க்கில யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ அவங்க தான் இதோட கர்த்தாவா இருப்பாங்க. அதாவது டிசிஷன் மேக்கிங் அவங்களால தான் பண்ண முடியும். அவங்க இறந்தாதான் அடுத்த பர்சனுக்கு போகும். ஸோ மற்றவங்களெல்லாம் என்ன பண்றாங்க, இவங்களை கர்த்தாவை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது உங்க அப்பாவா இருக்கட்டும், இல்லை நீங்களா இருக்கட்டும், இல்லை உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இல்லை உங்க சன், இல்லை அம்மாவா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே நம்ம கோ பார்ட்னர்ஸ் அப்படின்னு தான் சொல்றோம். ஓகே, கோ பார்ட்னர்ஸ். கர்த்தாவை தவிர்த்து மீது எல்லாருமே நம்ம கோ பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இவங்க வந்துட்டு இன்கம் வந்துட்டு சேலரி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே, அவங்களே ராஜா, அவங்களே மந்திரி, அந்த மாதிரி. ஸோ கர்த்தாவை தவிர்த்து மீது எல்லாருக்குமே லைபிலிட்டி லிமிட்டடா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபேட் அஸ் கோயிங் கன்சர்ன் வந்துட்டு லைக் சோல் ப்ரொப்ரைட்டர்ல வந்துட்டு அந்த சோல் ப்ரொப்ரைட்டர் இறந்துட்டா கிடையாது அப்படின்னு வந்ததுல. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது இதை பொறுத்த வரைக்கும். ஓகே, as long as இந்த ஜென்ரேஷன் போயிட்டே இருக்க வரைக்கும் இது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் கம்பெனி. சக்சஷன் ஆஃப் ஓனர்ஷிப் பொறுத்த வரைக்கும் அந்த இறந்தாங்க அப்படின்னா போகும். ஓகே, இல்ல அப்படின்னா பை வில் ஆர் அ டெஸ்டமெண்ட், லீகல் டாக்குமெண்ட் படி இந்த மாதிரி அவங்க வந்துட்டு மேபி எழுதிருக்கலாம். மேபி 60 years ஆயிடுச்சுன்னா நான் வந்துட்டு இதுல இருந்து வந்துருவேன் அப்படின்னு எழுதிருக்கலாம். யார் மோஸ்டா எப்படி இருப்பாங்கன்னா ஹிந்து சக்சஷன் ஆக்ட்ல ஹிந்துஸ், பார்சிஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ் அண்ட் சிக்ஸ் இந்த சேட்டு கடைலாம் வச்சிருக்காங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் அவங்களோட காலமா அதை பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப் வந்துட்டு கான்ட்ராக்சுவல் கோ ஓனர்ஷிப். ஓகே, நம்ம எப்படி பார்த்தோம், எம்ப்ளாய்மெண்ட் இருந்து கான்ட்ராக்ட் பிட்வீன் எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் டு ப்ரொவைட் சர்வீஸ். லைக் நார்மலாக கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும், எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது ஞாபகம் வரணும். ஓகே, நம்ம அதை பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி தான் கான்ட்ராக்சுவல் கோ ஓனர்ஷிப். ஒரு கான்ட்ராக்ட்ல ஒரு பிஸ்னஸ்க்கு 2 ஓனர் இல்லை 3 ஓனர் இல்லை நிறைய பேர் இருப்பாங்க. சிங்கிள் ஓனரா இருந்துச்சு அப்படின்னா சோல் ப்ரொப்ரைட்டர். பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே 2 or more தான். ஓகே, இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராஃபிட்லா இருக்கட்டும், ரிஸ்கா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஈக்குவலா ஷேர் பண்ணிப்பாங்க. லைக் ஒருவேளை அவங்களுக்குள்ள கான்ட்ராக்ட் போடலைன்னா ஈக்குவலா ஷேர் பண்ணியிருப்பாங்க. இல்லை 3:2:2
1 ரேஷியோல ஏபிசி 3 பார்ட்னர்ஸ் வந்துட்டு நாங்கள் ரிஸ்க் ஷேர் பண்ணிப்போம் இல்லை ப்ராஃபிட் ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ரேஷியோல அவங்க வந்துட்டு ஷேர் பண்ணிப்பாங்க. ஓகே, இவங்க மோஸ்டா எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராஃபிட் மோட்டிவோட தான் பண்ணுவாங்க, டு ஷேர் தி ப்ராஃபிட்ஸ் ஆஃப் அ பிஸ்னஸ். ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அக்ரிமெண்ட் இருக்கும். அந்த அக்ரிமெண்ட் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு சொல்லுவோம். பார்ட்னர்ஷிப் டீட். ஓகே, ப்ராஃபிட் ஷேரிங்கா இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட் வைட் இவங்களோட பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட் வந்துட்டு கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகே, பிகாஸ் அந்த பிஸ்னஸ்ல ட்ரேடா இருக்கட்டும், ஆக்குபேஷனா இருக்கும், ப்ரொஃபஷனா இருக்கட்டும். இப்போ நிறைய இதுல நம்ம பார்த்துப்போம்ல, நிறைய சிஏ வந்துட்டு ஃபார்மா ஆரம்பிச்சு நம்ம ஆர்டிகல்ஷிப்லாம் போகும்போது கூட உங்களுக்கு அப்ப தெரிய வரும். லைக் சிஏ நாதர் அண்ட் கோஸ் அப்படின்லாம் இருக்கும், இல்ல சிஏ நாதர் அண்ட் அனிருத் ஃபர்ம் அப்படின்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்பலாம் அது ஒரு பார்ட்னர்ஷிப். அண்ட் பார்ட்னர்ஷிப்க்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இன்ஃபோசிஸ் எழுதிக்கோங்க. பார்ட்னர்ஷிப்போட எக்ஸாம்பிள் வந்துட்டு இன்ஃபோசிஸா இருக்கலாம், இல்லைன்னா மாருதி சுசுக்கியா இருக்கலாம், இல்லை பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து ஹெச்பி. எல்லாருக்குமே தெரியும் லேப்டாப் அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு போகலாம் ஹெச்பியில். ஹெச்பி வந்துட்டு ஹெவ்லெட் அண்ட் பேக்கர்ட். ஸோ 2 பேர். மெக்டொனால்ட்ஸ், இது எல்லாமே பார்ட்னர்ஷிப்ல நடக்குது. ஓகே, கூகுளா இருக்கட்டும், இல்லை மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும், இல்லை ஆப்பிளா இருக்கட்டும், எல்லாமே பார்ட்னர்ஷிப்ல ஸ்டார்ட் ஆனது தான். ஓகே, ஸோ மியூச்சுவல் ஏஜென்சின்றது தான் 2 பேருக்குள்ள மியூச்சுவல் அக்ரிமெண்ட் இருக்கும். ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட்ஸா இருக்கட்டும், இல்லை லயபிலிட்டிஸா இருக்கட்டும். அன்லிமிட்டட் லயபிலிட்டி வந்துட்டு பார்ட்னர்ஷிப்ல 2 டைப் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இருக்கு. லைக் வெறுமன பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவோம், இன்னொன்று எல்எல்பி சொல்லுவோம். எல்எல்பி தான் இது. எல்எல்பினா லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். பிகாஸ் அவங்களோட லயபிலிட்டி வந்துட்டு லிமிட்டடா இருக்கும், மீதி எல்லாமே இவங்களோட இதுவாக தான் இருக்கும். லைக் இது வந்துட்டு ஒரு ஹைபிரிட். லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு ஹைபிரிட் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ ஹைபிரிட் ஃபார்ம்னு வந்தாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பை சூஸ் பண்ணணும். பிகாஸ் இது வந்துட்டு பார்ட்னர்ஷிப்பும் கலந்துருக்கும் அண்ட் கம்பெனியும் கலந்துருக்கும். ஓகே, லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தான் லைக் என்ன சொல்றது, லயபிலிட்டி எல்லாமே லிமிட்டடா இருக்கும். ஏதாச்சும் ஒரு லாஸ் வந்தது அப்படின்னா கம்பெனி அசெட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சது. பர்சனல் அசெட்ஸ்லாம் எடுத்துக்க முடியாது. அன்லிமிட்டட் லயபிலிட்டினா நான் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன், பிகாஸ் முன்னாடிலேருந்தே அன்லிமிட்டட் லயபிலிட்டி வந்திருக்கும். அன்லிமிட்டட் லயபிலிட்டி அப்படின்னா நம்மளோட கடன். ஓகே, அது 2 டைப்பா இருக்கலாம். லிமிட்டட் லயபிலிட்டியா இருக்கலாம், இல்லைன்னா அன்லிமிட்டட் லயபிலிட்டியா இருக்கலாம், இல்லை லயபிலிட்டி பை கேரண்டியா இருக்கலாம். அது வந்துட்டு போக போக படிப்போம். நார்மலா ஜென்ரலா லயபிலிட்டி வந்துட்டு அன்லிமிட்டட் லயபிலிட்டி அண்ட் லிமிட்டட் லயபிலிட்டியா படிப்போம். அன்லிமிட்டட் லயபிலிட்டின்னு நம்மளோட பர்சனல் அசெட்ஸும் அட்டாச் ஆயிருக்கும் பிஸ்னஸோட. அதாவது பிஸ்னஸ்ல ஏதாச்சும் லாஸ் ஆச்சு அப்படின்னா பிஸ்னஸை வித்ததுக்கு அப்புறமா ஒரு வேளை அந்த லாஸ் ஒரு 10,000 லாஸ் இருக்கு, பிஸ்னஸை வித்து நம்மளுக்கு ஒரு 9,000 தான் வந்தது அப்படின்னா என்கிட்ட கேஷ்ல வச்சுக்கோங்க, இன்னும் 1,000 rupees எனக்கு கடன்ல இருக்கு. ஓகே, நான் என்னோட பர்சனல் அசெட் எதையாச்சும் வித்தாச்சு இல்லை அதை கொடுத்தாச்சு, இந்த 1,000 நான் வந்துட்டு நில் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ அதுதான் அன்லிமிட்டட் லயபிலிட்டி. அது லிமிட்டட் லயபிலிட்டினா என்கிட்ட 1,000 இல்லையா அவ்வளோதான். ஓகே, இதோட நின்னுடும் லிமிட்டட் லயபிலிட்டினா. ஓகே, ஸோ அதுதான் இது. ஸோ யூ கேன் ரீட் ஹாவ் லுக் ஓவர் இட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 members அண்ட் மேக்ஸிமம் ஆஃப். ஸோ இது வந்துட்டு லைக் என்ன சொல்றாங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் பார்ட்னர்ஷிப்போட கம்பேரிசன் கொடுக்குறாங்க. ஓகே, என்ன அப்படின்னா அன்லிமிட்டட் பர்சனல் லயபிலிட்டி இருக்கு. யாருக்கு? பார்ட்னர்ஷிப், நார்மலான பார்ட்னர்ஷிப் இருக்கு அவங்களுக்கு. ஓகே, இவங்களோட இது வந்துட்டு எல்எல்பியோடது. ஓகே, இது ட்ரெடிஷ்னல் பார்ட்னர்ஷிப். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னா லிமிட்டட் லயபிலிட்டி, இன்கார்பரேஷன் வந்துட்டு மேண்டேட்டரி. இவங்களுக்கு லீகல் என்டிட்டி வந்துட்டு செப்பரேட் ஃபார்ம்ல இருக்குது, அதாவது செப்பரேட் லீகல் என்டிட்டி இருக்கு. இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு இது வச்சிருக்கு அப்படின்னா இவங்களே ஒரு பர்சனா ஆக்ட் பண்ணுவாங்க, இவங்களுக்குன்னு ஒரு லீகல் அடையாளம் இருக்கு. ஓகே, இவங்களோட இது என்ன அப்படின்னா மினிமம் 2 members இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளவு வேணா இருக்கலாம். ட்ரெடிஷ்னல் பார்ட்னர்ஷிப்க்கு மினிமம் 2 members அண்ட் மேக்ஸிமம் 20 partners இருக்கலாம். அண்ட் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி கேஸ். ஓகே, அடுத்து ஆர்ஓசி வந்துட்டு இவங்களோட அத்தாரிட்டி அண்ட் ரெஜிஸ்டார் ஆஃப் ஃபர்ம்ஸ். ஆர்ஓசின்றது ரெஜிஸ்டார் ஆஃப் கம்பெனிஸ். ஓகே,
LLP ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் பண்றாங்க. ROCனா ரெஜிஸ்டார் ஆஃப் கம்பெனிஸ், whereas ரெஜிஸ்டார் ஆஃப் ஃபர்ம்ஸ் வந்து நார்மல் பார்ட்னர்ஷிப்பை லீட் பண்றாங்க. இவங்களுக்கு ஸ்டாச்சுட்டரி காம்ப்ளியன்சஸ்லாம் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் ஆடிட் பண்ணணும், அந்த மாதிரி தான் ஆடிட் பண்ணணும் அப்படின்றதுலாம் இருக்கும். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. எவ்ரி பார்ட்னர் ஆஃப் LLP இஸ் ஒன்லி an ஏஜென்ட். ஓகே, இவங்களை பொறுத்த வரைக்கும் எவ்ரி பார்ட்னர் ஆஃப் தி ஃபர்ம் இஸ் ஏஜென்ட் ஆஃப் ஃபர்ம் அண்ட் ஆல்சோ ஆஃப் அதர் பார்ட்னர்ஸ். கம்பெனிக்கும் லைக் ஃபர்முக்கும் ஏஜென்ட்டாக இருப்பாங்க அண்ட் அதர் பார்ட்னர்ஸ்க்கும் இவங்க வந்துட்டு ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்துட்டு கம்பெனிக்கு மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள், அதாவது ஃபர்முக்கு மட்டும்தான். நார்மலாக பார்ட்னர்ஷிப்பை ஃபர்ம்னு சொல்லுவோம். ஸோ எங்கேயாச்சும் உங்களுக்கு ஃபர்ம்னு மென்ஷன் பண்ணாலே நம்ம வந்துட்டு பார்ட்னர்ஷிப்பை தான் நம்ம வந்துட்டு யோசிக்கணும். ஓகே, ஸோ த லாஸ்ட் வந்துட்டு கம்பெனிலேயே நிறைய டைப்ஸ் இருக்கும். லைக் ஃபாரின் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை ரெஜிஸ்டர்ட் கம்பெனி, அன்ரெஜிஸ்டர்ட் கம்பெனி, ஸ்மால் கம்பெனி, டார்மெண்ட் கம்பெனி, அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸ்மால் கம்பெனி அப்படின்னா குட்டியாக இருக்காது ஸ்கேல் வைஸ். டார்மெண்ட் கம்பெனி அப்படின்னா என்ன சொல்றது, லைக் ஃபியூச்சரில் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருப்பாங்க பண்ணலாம் அப்படின்னு, ஆனால் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷனே இருக்காது. லைக் சிக்னிஃபிகண்ட் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்காது. அதுதான் டார்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்மால் கம்பெனி அப்படின்னா ஸ்கேல் ஆஃப் என்டர்பிரைசஸ். ஓகே, ஸ்மால் இதில் இருக்கும். ஸோ இதெல்லாம் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் எக்ஸாமுக்கு படித்தா போதும். அண்ட் இன்ஃபேக்ட் தி OPC ஹஸ் பீன் தி மோஸ்ட் ரீசென்ட்லி இன்ட்ரடியூஸ்டு ஃபார்ம் ஆஃப் OPC. அப்படின்னா 1 person கம்பெனி, ஒரே ஒரு பர்சன் தான் இருப்பாங்க. அண்ட் இவங்க வந்துட்டு ஒரு லீகல் ரெப்ரசன்டேட்டிவை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ப்ரொவைடட் இவங்க 2 பேருமே இந்தியனாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ அதெல்லாம் சில கண்டிஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் இன்டரில் படிப்பீங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இவங்களோட நேச்சர்லாம் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே, இது வந்துட்டு எலாபரேட் சிஸ்டம் ஆஃப் இது ஒரு வைட் கான்செப்ட் கம்பெனின்றது. ஓகே, மற்றதெல்லாம் குட்டியாக இருக்கும், இது மட்டும் பெருசாக இருக்கும். அண்ட் MOA, AOA அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் MOA அப்படின்னா எக்ஸ்டர்னல் மேட்டர்ஸை வந்துட்டு கவர்ன் பண்ணுற ஒரு லைக் என்ன சொல்கிறது, ஒரு ஆக்ட் இல்லை ஒரு ரூல்ஸ். ஓகே, மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் வந்துட்டு எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு இது, லைக் அவங்க வந்துட்டு ஆப்ஜெக்டிவ்ஸ் வச்சுருப்பாங்க. அண்ட் இதுதான் அப்படின்றத பப்ளிக்கு காட்டுற மாதிரி ஒரு வச்சுருப்பாங்க. அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வந்துட்டு இன்டர்னலி இருக்கிறது. ஓகே, ஸோ அதெல்லாம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னா பப்ளிக்கு இஷ்யூ பண்ணும்போது, அதாவது எனக்கு கேபிட்டல் வேணும் அப்படின்னா, ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணேன் அப்படின்னா பப்ளிக் வந்து நான் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு இன்விடேஷன் டு தி பப்ளிக் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறோம். ஸோ ப்ராஸ்பெக்டஸ்ன்றது இன்விடேஷன் டு தி பப்ளிக்னு எழுதிக்கோங்க. ஓகே, செபி வந்துட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அவங்க வந்துட்டு எதை கவர் பண்ணுவாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டு. இப்போ கம்பெனினாலே ஷேர்ஸ்லாம் இஷ்யூ பண்ணுவாங்கல்ல, ஸோ அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் அது. அண்ட் ஸ்டாச்சுட்டரி ஆடிட் வந்துட்டு இது ஒரு இம்பார்ட்டண்டான திங், பிகாஸ் கம்பெனினா ஸ்டாட்யூட்டரி ஆடிட் வந்துட்டு பண்ணியிருக்கணும். அண்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணணும். ஓகே, டு கீப் தி இன்வெஸ்டர்ஸ் வெல் இன்ஃபார்ம். ஸோ நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட் இருந்தால் கான்ட்ராக்ட் ஆஃப் லிஸ்டிங் பை விச் தி ஷேர்ஸ் ஆஃப் கம்பெனி ஆர் புட் அப் ஃபார் ட்ரேடிங் ஆன் அ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது எல்லாமே லைக் என்ன சொல்கிறது, இதில் அவ்வளோவா இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகே, ஸோ ப்ளீஸ் டு அவாய்ட் இட். அண்ட் ஸோ இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பப்ளிக் கம்பெனி அண்ட் ப்ரைவேட் கம்பெனி இருக்கு. ஸோ இதனால எது பெனிஃபிட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ப்ரைவேட் கம்பெனினா மினிமம் 2 வேணும், மேக்ஸிமம் 200. பப்ளிக் கம்பெனினா மினிமம் 7 அண்ட் மேக்ஸிமம் நோ லிமிட். அண்ட் தெர் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ். ப்ரைவேட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் பப்ளிக் கம்பெனி பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது, நீ யாருக்கு வேணுமோ கொடுத்துக்கலாம். மினிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்துட்டு ப்ரைவேட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 2 பேர் இருக்கணும். அண்ட் பப்ளிக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 3 பேர் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்துட்டு ஆர் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் கான்ஸ்டியூட்டிங் சச் கமிட்டிஸ் ஆஃப் தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஆடிட் கமிட்டி வச்சுக்க வேணாம், CSR கம்பெனி வச்சுக்க வேணாம், ரெமினரேஷன் கம்பெனி, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு கார்பரேட் லாவில் நீங்கள் CA இன்டரில் படிப்பீங்க டீப்பாக.
these committees are to be mandatorily consulted. So public company தான் நிறைய ரூல்ஸ் இருக்கும், private companyக்கு ரூல்ஸ் அவ்வளவா இருக்காது. ஓகே, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இங்க போட்டிருக்காங்க and you can read it. ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் கம்பெனி வந்துட்டு இன்கார்பரேஷனுக்கு அப்புறமா வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். வேற இவங்க வந்துட்டு கமென்ஸ்மெண்ட், அதாவது சர்டிஃபிகேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வாங்கிக்கலாம். ஓகே, ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு சாப்டர் 2 பார்ப்போம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு தரவாக இருந்துட்டீங்க அப்படின்னா சாப்டர் 5 2 சாப்டர் முடிச்சிட்டீங்க. அண்ட் சாப்டர் 3க்கு நான் வந்துட்டு பிபிடி கிரியேட் பண்ணி போடுறேன். ஸோ மேபி அது வந்துட்டு நடத்த மேபி ஒரு 3 to 4 hours ஆகும், பிகாஸ் ஒரு பெரிய கான்செப்ட்னால. பட் அந்த 3 to 4 hours மட்டும் நீங்கள் அடிக்கடி எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ பார்த்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிங்கனாலே ஒரு வாட்டி படிக்கிறதே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக மைண்டில் நின்றுடும். பிகாஸ் கதை வச்சு படித்தோம் அப்படின்னா. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ். இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.